என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் நமோ புத்தாயா ஜெய்பீம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சமன் டிவி சார்பில் நிறுவனர் பொன் ராஜேந்திர அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பேசப்படும் விஷயம் என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனுக்கு தேவையானது உணவு, இருப்பதற்கு இடம் மற்றும் உடைமைகள் ஆகிய மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருந்து வருகிறது. ஆனால் ஏழை எளிய மக்கள் சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகளாகியும் இன்னும் ஒடுக்கப்பட்ட SC ST MBC BC போன்ற வகுப்பினருக்கு முழுமையாக இன்னும் உடைமை, இருப்பிடம், வீடு, வேலை வாய்ப்பு இது கிடைப்பதே இல்லை. இதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இப்போ அந்த காலத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த அலுவலகங்கள் மூலம் இன்டர்வியூ வரும், அந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்வார்கள், வேலையிலே சேருவார்கள். இது அந்த கால நடைமுறை. அதாவது ஒரு 10 வேக்கன்சி இருந்தால் 100 பேருக்கு இன்டர்வியூ அனுப்பாங்க. சீனியாரிட்டி படி ஒரு 20 வருஷம் முன்ன இப்போ யார் பதிவு பண்ணிருப்பாங்க அந்த சீனியாரிட்டி படி. ஆனால் அந்த சீனியாரிட்டி படி யாருக்கு இன்டர்வியூ வருமோ அவங்க மட்டும்தான் வேலையில் சேருவாங்க. லட்சக்கணக்கில் எவ்வளோ கொடுத்தாலும் சரி லஞ்சம், வேறு ஆளை சேர முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்தில் வேலை வாய்ப்பு முறையாக கிடைத்து கொண்டே இருந்தது. நிறைய பேர் வேலை வாய்ப்பு மூலமாக வேலையில் சேர்ந்து அவங்க அந்த பலன் அனுபவிச்சார்கள். அதன் பிறகு கடந்த சுமார் ஒரு 10 ஆண்டுகளை 12-13 ஆண்டுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் செயல்படுவதில்லை. அதை மூடிவிட்டார்கள் என்ற ஒரு கணக்கு. ஆனால் ஆன்லைனில் மட்டும் பதிவு பண்ணலான்னே வருது, நெட்டில் பார்த்தோம். ஆனால் அது செயல்பாடு இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, அரசாங்கம் ஒரு ஜீவோ வெளியிட்டாங்க. அந்த ஜீவோ படி அந்தந்த அலுவலகங்களில் அதிகாரிகளால் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்பு இத்தனை படிச்சிருக்கணும், இந்த வயசு, இது அப்ளை பண்ணலான்னு. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது யாருக்கு தெரியும்? அந்த அலுவலகங்களில் லிங்க் இருக்கிறவங்க மட்டும் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்கார பையன், அவங்க பசங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வேலை கிடைக்கிறாங்க, சேருங்க அப்படின்னு கிட்ட லிங்க் இருக்கிறவங்கெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து பசங்க வேலைக்கு போகிறாங்க. இப்போ 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமா காத்திருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்போ 18 வயசு பாஸ் பண்ணி வருவான் பையன் வெளியே, அவன் வேலைக்கு சேர்ந்துடுவான் துட்டு கொடுத்து. இதனால லஞ்ச புயல் பெருகி போகுது. இப்போ கூட சமீபத்தில் வேலைவாய்ப்பு மூலமாக
லஞ்சம் பெற்றார்கள் என்று சில பிரமுகர்கள் மீது அமலாக்கத்துறை அவங்க எல்லாம் குற்றம் சாட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா அதனால தான் வருது. கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக சீனியாரிட்டி அமைஞ்சா இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க மட்டுமே போவாங்க. அதனால் அவங்க பணம் கொடுத்து வேலைக்கு சேர்றாங்க இல்லையா. இப்போ ஒரு 30 லட்சம் வேலை பணம் லஞ்சம் கொடுத்து வருவாங்க. அவங்க கவனம் எடுப்பாங்களா, மக்கள்கிட்ட அந்த பணம் வசூல் பண்ணணும், அது லஞ்சமாக அவங்க வாங்கணும். அது ஒரு வழியாக லஞ்சம் அதிகமாகுது மக்கள் மத்தியில். அப்படி இல்லாமல் திருப்பி வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக வேலை கிடைக்கிற மாதிரி அரசாங்கங்கள் கவனித்து உத்தரவு போட்டு திருப்பி எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரணும். நீங்கள் சொல்லலாம் எல்லாம் தனியார் மயம் ஆகி போச்சுன்னு. தனியார் மயம் ஆக்குங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தனியார் மையத்தில் கூட நீங்கள் வேலை வாய்ப்பு மூலமாக ஏன் எடுக்கக்கூடாது? இப்போ அரசாங்கங்கள் மூலமாக முகாம் நடத்துகிறாங்க நிறைய இடத்துல. தனியார் கம்பெனி எல்லாம் ஒன்றா சேர்த்து அங்கே ஃபார்ம் கொடுத்து அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுங்க. சீனாட்டுப்பாடி வந்தால் கரெக்டாக வரும் இல்லை. வயசானவங்க கொஞ்சம் 40 வயசு 35 வயசு 30 வயசு ஆனவங்களாம் வேலைக்கு போவாங்க இல்லையா. இதெல்லாம் அரசாங்கம் அதிகாரிகள் சிந்திச்சு, அதிகாரிகள் கையில் தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அவங்க முடிவில் இது. அதிகாரிகள் முடிவெடுத்து அவங்க கோப்பை நகர்த்து அமைச்சர்கிட்ட அவங்க எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணாதான் சரி வரும் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இவங்க சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க மேலே இடத்துல. அது ஆலோசனைகள் சொல்லணும், அதே சொல்ல மாட்டேன்றாங்க. அது இல்லாமல் முக்கியமாக இந்த உளவுத்துறை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் எல்லாம், மக்கள் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உளவுத்துறை நோட் பண்ணி அனுப்பணும். உளவுத்துறை அந்த வேலை செய்யறதில்லை. அது முன்னெல்லாம் உளவுத்துறை ஒவ்வொரு தெருவில் ஒரு ஆள் வச்சுக்குவாங்க. வச்சுக்கின்னு அவங்க விசாரிப்பாங்க, இங்கே என்ன விஷயம், இங்கே என்ன விஷயம்னு. இது தப்பு தவறு நடந்தால் உடனே நோட் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்லை. எங்கேயாவது ஃபங்க்ஷன் இருந்தால் போகிறாங்க வராங்க, அவ்வளோதான் செய்கிறாங்க. அதே மேல் இடத்துல எந்த விஷயம் மக்கள் பிரச்சனைகள் போகிறதில்லை. ஆகையால் நம்ம தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் தான் இது. இது நான் ஒன்று கண்டனம் தெரிவித்து தவறாக நினைக்கக்கூடாது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போ எலெக்ஷன் வருது, இந்த பீரியடில் பரவாயில்ல விட்டுடுங்க. யார் வந்தாலும் அவங்க அதிகாரிகள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்கள் பலனடைய வேண்டும். சரி, அது ஒரு சப்ஜெக்டு. இன்னொரு சப்ஜெக்டு சொந்தமாக வீடு. இப்போ நம்ம எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க மண்ணில் மைந்தர்கள்னு. ஆனால் அவங்க சொந்த வீடே இல்லை. நிறைய பேர் சிட்டியில் அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் வாடகை கொடுத்து நவஸ்தப்பட்டின்னு வராங்கம்மா. இன்னும் 68 ஆண்டுகள் சுதந்திரம் கூட சொந்தமாக வீடு இல்லை. இது எங்கே போய் சொல்கிறது ஒன்றும் புரியல. ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க, அது கொஞ்சமாக நஞ்சமாக கட்டுறாங்க ஒரு இடத்துல. அந்த ஹவுசிங் போர்டில் ஒரு 100 வீடு 100 குடும்பங்கள் அங்கே அவங்களுக்காக கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 வீடு கட்டுறாங்க. அந்த 100 வீடு ஆளுங்க அவங்களுக்கு வீடு தராங்க. மற்ற 50 வீடு என்ன ஆகுது? அது அலாட்மெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. நிறைய இடத்துல அதில் ஒரு ஊழல் நடக்குது. அது வீடு இல்லாதவங்களுக்கு பக்காவாக ஆதார் கார்டை வாங்கி அலாட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, ஒரு அமௌண்ட் வாங்கி. இது அரசாங்கம் செய்யணும், உன்னிப்பாக கவனிச்சு. இதெல்லாம் முக்கியமாக மனிதனுக்கு தேவையானது சாப்பாடு, துணி, இடம். இது 3 செய்த வேலை அரசாங்கத்தின் கடமை. ஆகையால் தயவுசெய்து
நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நடக்குது இந்த விஷயம். அதனால் அனைத்து அரசுகளும் இது எடுத்துக்கொண்டு ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையாக அனைவருக்கும் வீடு வழங்குமாறு, வேலை வாய்ப்பு வழங்குமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது என்னுடைய வேண்டுகோள். என் பேர் ஜே.பி. நாகபூஷணம், ஷெட்யூல்ட் இன கூட்டணி நிறுவனர், தலைவர், அம்பேத்கர் ஜனநாயக பேரவை, ஜனபத்திரிகை ஆசிரியர். நன்றி, வணக்கம். ஜெய்பீம், நம புத்தாய.